இதுதான் நீங்க தப்பிக்க கண்டுபிடிச்ச வழிய. உன் கூட இருந்தா எதையும் உருப்படியா செயல்படுத்த முடியாது. கோவப்படாதீங்க. என்னோட கட்டை அவுக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓ, உங்ககிட்ட கத்தி இருக்கா? நல்லதா போச்சு. அவசரப்படாத. கொஞ்சம் இப்படி காட்டுறது. பழிவாங்க துடிக்கிற உனக்கு இவ்வளவு இறக்கமா? என்ன சொல்ற? புரியலையா ஹெக்டர்? நீ வெள்ளிக்கிண்ணங்களை தேடி வந்திருந்தா அது கிடைச்ச உடனே நீ கிளம்பி இருக்கணும். ஆனா நீ காத்திருக்கிறது பிளாக் பியர்டுக்கு. ஓ, கேவலமான ஒரு டோப்பாவை போட்டுக்கிட்டு மகாராஜாவோட விசுவாசின்னு அவரை ஏமாத்தலாம். ஆனா என்ன முடியாது. அன்னைக்கு ராத்திரி நீ அங்க இருந்திருக்கணும். பிளாக் பேர்ல் தொலைஞ்சா? நிக்க தொலையல, திருடிட்டாங்க. நாங்க இஸ்பானியோலா கிட்ட போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க தாக்குனாங்க. திடீர்னு வந்து தாக்குனதுனால எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பல பேரை அவங்க உயிரோட கொளுத்துனாங்க. அன்னைக்குன்னு பார்த்து கடல் கூட அவங்களுக்கு சாதகமா தான் இருந்தது. அதனாலதான் எங்களால பிளாக் பேர்லை காப்பாற்ற முடியல. கப்பல்ல இருந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட வேலை செய்யாம போயிடுச்சு. உயிரற்ற பொருட்களுக்கு உயிர் வந்தது. நமக்கு சொந்தமான கப்பலே நமக்கு எதிராக வேலை செஞ்சது. கயிறுகள் எல்லாரையும் மலைப்பாம்பு மாதிரி சுத்தி இருக்குச்சு. அதுலதான் என் காலை இழந்தேன். இருந்தாலும் என்னோட தைரியத்தை நான் இழக்கல. பிளாக் பியர்டு கிட்ட இருந்து என் கப்பலை மீட்டே தீருவேன். அவன் எனக்கு செஞ்ச கொடுமையை என்னால மறக்கவே முடியாது. இதுக்காக அவனை பழி வாங்கியே தீருவேன். அது சீக்கிரத்திலேயே நடக்கும். அப்படின்னா உங்களுக்கு அந்த நீரூற்று முக்கியம் இல்லை. அந்த மகாராஜா உயிரோட இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. என் கையால பிளாக் பியர்டை துடி துடிக்க வச்சு கொல்லணும். கையையாவது காப்பாத்திக்க. அவனை கொல்லணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் விஷம் தடவுன கத்திய என் கையில நான் தயாரா வச்சிருக்கேன். அந்த வாய்ப்பு கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன். அந்த கைதி தப்பிச்சு போறான். கைதி தப்பிச்சுட்டோம். சீக்கிரம் போங்க, அவனை பிடிங்க. யாரும் அவனை சுடாதீங்க. அவனை உயிரோட பிடிக்கணும். அதான் உங்களோட சிக்னலா இருக்குன்னு நினைச்சு வந்தேன்.